அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. ஏன் வச்சிருக்கேன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பதென்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார். என்னை மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற என் தம்பி தங்கையில் தெரிந்து கொள்ளும்ல, என்னை மட்டுமில்லை இவர்கள். ஐயா பெரியார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார். நான் நேத்து வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான். வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு, சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய பெருமணல் உலகு, வர்ணன் மேய தீம்புணல் உலகு என்று 5 நிலங்களை பகுத்து வகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே. மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார். கம்பனை, கபிலரை, இளங்கோவை ஆரிய கூலி என்கிறார். கடைசியாக என்னுடைய அருமை பாட்டன், உன்னுடைய அருமை பாட்டன், அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த வருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார். நாமெல்லாம் ஆரிய கூலி. பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி, ஆரிய கூட்டாளி. ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல, அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல, ஆங்கிலேய அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.